என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்ல. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே படம் வரையதுனா ரொம்ப பிடிக்கும் சார். நம்ம தமிழ்நாடுக்குன்னு வந்து பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு ரொம்ப பேசப்பட்ட ஒரு பெயிண்டிங். தாஞ்சூர் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ரவிவர்மாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நல்ல பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அதுக்கான மதிப்பே இல்லை. ஒரு காலத்தில் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்த ஆர்ட் ஒர்க் கூட இன்னைக்கு வந்து ஈஸியாக பிரிண்டில் கிடச்சிருது. அதே நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து ஆர்ட்டை வாங்கியாங்க. எனக்கு என்னன்னா விதவிதமான ஆர்ட் ஒர்க் நான் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆர்ட் ஒர்க் வச்சுருக்கேன். இது வந்து உங்கள் பேரை வச்சே உங்கள் ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன். அப்படின்னா ஆரி 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 ஆரின்னு எழுதியே உங்களுடைய ஃபேஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்படியா? என் பேரை மட்டும் எழுதி வச்சு ஒரு ட்ரா பண்ணியிருக்கீங்களா? கண்ணு கூட அப்படியே இப்போ பேரில் போட்டிருக்கீங்களா? இல்லை, ஆமாம் சார். நார்மலான ஒரு 10 ரூபா பென் வச்சு பண்ணதான் சார். எனக்கு இந்த ஷோவில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டுமா அது. தேங்க்யூ. இதுக்கு எவ்வளோ பயிற்சி தேவைப்படும் ஆக்சுவலாக செய்கிறதுக்கு? இது வந்து எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு 1.5 hours தான் எடுத்துச்சு. நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் அண்ணன் 12th முடித்தான். அப்போ 12th முடிக்கும்போது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஆர்கிடெக்ட் படி, அது வந்து ஒரு நல்ல படிப்பு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலி ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் எனக்கு கட்டடக்கலை, நம்ம கலைகளை வந்து திருப்பி உயிர்ப்பித்து அதுக்கு ஒரு நல்ல இது கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து அவைய விடவே இல்லை. பொண்ணுங்க ஆர்கிடெக்ட் எடுக்கக்கூடாது. எங்கள் அம்மா டீச்சர், அவங்க அக்கா டீச்சர், தங்கச்சி டீச்சர், பாட்டியிலேருந்து எல்லாருமே டீச்சர். ஸோ பொண்ணுக்கு டீச்சிங் தான் கரெக்டாக இருக்கும். என்னை இன்ஜினியரிங்கே எடுக்க விடலை. சிவில் இன்ஜினியர் கூட எடுக்க விடல. அது கூட கொஞ்சம் ஆர்கிடெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். அது கூட எடுக்க விடல. கண்டிப்பாக நீ வந்து BA இங்கிலீஷ் தான் எடுத்தே ஆகணும். அதுக்கு வில்லனா இவன் தான் சார் இருந்தான் என்னை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் MA முடிச்சிட்டேன். இது ரிலேட்டடாக ஃபாரின் போய் நிறைய இன்னும் கற்றுக்கணும்னு ஆசை. இந்த 3D ரிலேட்டடான ஆர்ட் ஒர்க், இந்த மியூசியம்லாம் வைக்கிற அளவுக்கு அங்கே வந்து நல்லா வந்துட்டு நம்ம ஊர் அந்த ஆர்ட் துறையில் வளரவே இல்லை. ஸோ எனக்கு அங்கே போய் நிறைய ஸ்டடி பண்ணி இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பசங்களுக்கு இதை டெவலப் பண்ணணும். எனக்கு நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை. ரவிவர்மா, அப்புறம் வந்து டாவின்சி, இந்த இடத்துல ஜெரிஷா த்ரேஸ் அப்படின்னு ஆர்டிஸ்ட்னு என் பேர் நிலச்சி நிற்கணும்னு ஆசை சார். உலகத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் ஆக வேண்டிய ஒரு பொண்ணு, ஏன் அவங்க கனவை நீங்கள் தடுக்க முட்டுக்கட்டையாக இருந்தீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல. இப்போ உங்களுக்கெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறாள்ல சார், இதோட ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்னா ஓகே சார். அதை மேலும் என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஸ்ட்ரீட் ஆர்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இப்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கா, அங்கே ஒரு கடைக்காரர் டீ ஆற்றிட்டு இருக்காரு, அதை அப்படியே வரையணும். ஒரு பீச்சுக்கு போகிறான்னா அங்கே ஒரு கடல் சுண்டல் வித்துட்டு இருக்காங்க, அதை அப்படியே வரையணும். அது இங்கே மட்டும் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து லண்டனில் போய் பண்ணணும், அமெரிக்காவில் போய் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அங்கே இருக்கிற இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்கிறத இங்கே வந்து நான் இங்கோட மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்கிறா. நல்ல விஷயமா இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா சார். இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கச்சியெல்லாம் இருக்காங்கன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். உங்கள் ஊர் எந்த ஊருப்பா? கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம கலாச்சாரத்தில் அப்படி ஒன்று இருக்குது சார். அவளை கல்யாணம் பண்ணி இப்போ இதெல்லாம் சாதிச்சு முடிச்சு வரும்போது எப்படின்னு தெரியல சார், எனக்கு பயமாக இருக்குது சார். மெயின் ரீசன் என்னன்னா ஃபினான்ஸ் சார். அந்த ஆர்கிடெக்ட் 5 வருஷம் படிப்புக்கு எப்படி 20 லட்ச ரூபாய்க்கு கிட்ட செலவாகும். எங்கள் ஊரில் டவுரினா சும்மா கிடையாது. நான் கேட்கவே இல்லை, எனக்கு அவ்வளோ போடுங்க, ஆனால் 100 பவுன் போட்டு தான் அனுப்புவேன். அவைய பிடிவாதமா இருக்காவ. 100 பவுன் போட்டணும். 100 பவுன். அது எங்க வீடு மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் எல்லா வீடும் அப்படிதான். பொண்ணு எடுக்கணும்னா இனிமேல் கன்னியாகுமரியில் எடுக்கணும். ஸோ வந்து எங்கள் குடும்பமே ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி, உனக்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இதை என்னைக்கு திருப்பி எனக்கு தருவ அப்படின்னு கேட்டாங்க. நான் தரதுல என்ன இருக்குப்பா, நான் கல்யாணம் பண்ணி கூட உங்களுக்கு கொடுப்பேனேன்னு சொல்லும்போது, இல்லை நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா அது இன்னொரு வீட்டுக்கு தான் போகும், உனக்குன்னே நான் எப்படி இவ்வளோ செலவு பண்ண முடியும்? இதே பையனுக்கு செலவு பண்ணா அவன் ஏன் பண்ணி எனக்கு கொடுப்பான். நீ பொண்ணு, நீ சும்மா படிச்சுட்டு சும்மா ஒரு வேலைக்கு போ, இன்னொரு வீட்டுக்கு தானே போறான், அவன் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கான்செப்ட் புரிஞ்சா சார்? ஏன் அவன் இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போலாமே, அவன் வீட்டோட மாப்பிளையா போலாம்ல? அவ்வளோ அவசரமா போய் கல்யாணம் பண்ண சொல்லுங்க சார். நீங்க சொல்ல வேண்டியதானே சார், 100 பவுன்ல எனக்கு செலவு பண்ணிட்டு பாக்கி 50 பவுனுக்கு யார் வராங்களோ அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளோ கொடுக்க ஆசையா இருக்குன்னா என் பேர்ல ஒரு FD போடுங்க, நான் அதை வச்சாது வாழியேன். அது எங்க ஊர்ல எப்படின்னா, கல்யாணம் பண்ணி போனதும் கலத்தி மாமியார் கையில கொடுத்துடணும். அந்த நகையை நாங்க அனுபவிக்க முடியாது, மாமியார் தான் அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் டிமாண்ட் பண்ணியே வாங்க வேற செய்வாங்க. இப்படி ஒரு சிஸ்டம்க்கு நான் எதுக்குன்னு எனக்கும் புரியல. அவர் வந்து உங்ககிட்ட யதார்த்தமா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வி இருக்கிறாரு. இதுக்கு ஒரு 5 வருஷம் அப்புறம் வெளிநாடு நீங்க போகணும், இது மாதிரிலாம் வரும்போது ஒரு பெரிய ஏஜ் ஆயிடுமே, திருமண வயசை கடந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்களுக்கு திருமணம் பண்ண முடியும்? சார், நான் ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த கேப்ல நான் சாதிக்க முடியாத அந்த ஒரு விரக்தியை என் போற வீட்டில் காட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா எப்பாடா இனி என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன், என்னால ஒரு விஷயம் பண்ணிக்க முடியும். கல்யாணம் ஒன்றும் எண்டு இல்லை சார் வாழ்க்கைக்கு, அது ஒரு பார்ட்டு தான். வேணும்னா பண்ணுவோம். ஏன் தனியா ஒரு போனாலும் வாழ முடியாதா?
நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லலை. அந்த ஏஜ்ல கூட பசங்க இருப்பாங்க, என்ன மாதிரி ஒரு பையன் இருப்பாங்க கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் இருப்பாங்க. மேக்ஸிமம் சினிமால இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே 40 வயசுல 50 வயசுல தான் மேரேஜ் பண்றாங்க. இல்ல 40 வயசு 50 வயசுல ஆர்டிஸ்ட்டுக்கு பொண்ணு கொடுப்பாங்க, உங்க அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்கணுமே. அவனுக்கு என்ன சார் குறை? அவனை பார்க்க வந்து ஏஜ்டு பர்சன் மாதிரியா இருக்கு. அவனுக்கு அசால்ட்டா வரும் சார். அதான் நானும் சொல்லி 40 வயசுல கூட அவனுக்கு அசால்ட்டா வரும். உங்களுக்கு எத்தனை வருஷம் உங்களுடைய லட்சியத்துக்கு தேவை சார்? என் லட்சியத்துக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் முடிச்சது தான் சார். அதுல தெளிவா இருக்கு. அது 10,000 இருந்தாலும் சரி 20,000 இருந்தாலும் சரி சார், முடிச்சிட்டு தான் கல்யாணம். அப்படின்னா அவனும் வெயிட் பண்ணட்டும், எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒண்ணா இருக்கலாம் ஒரே வீட்டுல. எனக்கு தெரிஞ்சு நீ அவங்களுக்கு வெயிட் பண்றது செல்லுபடி ஆகாதுல்ல. ஒரு மாதிரி பேசுவாங்க சார் ஊர்ல எல்லாரும். அவன் பாத்தியா, அவன் வந்து அவசர ஒரு அலந்து போய் கல்யாணம். அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, நீ ஏன் பேசுனீங்க, உங்க தங்கச்சி என்ன பேசுன்னு கேளு. என்னெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலா உங்க கனவுகளை நோக்கி உங்களை ஒரு கேள்வியா வச்சு லாக் பண்றாங்க? நான் வந்து லவ் மேரேஜ் சார். நான் என் காதலை வீட்டில் சொன்னப்போ என் பைக்கை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. என் ஆர்சி அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அந்த வண்டியை வச்சு, ஆனால் அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அதை வாங்கிட்டாங்களா? 2020 பைக் வாங்கினேன். 2022 கிட்ட நான் லவ் பற்றி சொன்னேன். அப்போது அவங்க வந்து ஆர்சி அவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. உனக்கு வண்டி இருக்கிறதுனால தான் நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்க, உனக்கு வண்டி இல்லை. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பைக் வாங்கினது எப்படின்னு கேளுங்க. நான் என் ஜுவல்லர்ஸ் எல்லாம் கடனில் நகை வச்சு அதில் அந்த பணம் கொடுத்து தான் அந்த பைக்கே வாங்கணும். அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, நம்ம இதில் பைக் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அவள் வந்து இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு சேல்ஸ் பண்ணுறான், அவன் வந்து கார் வாங்க போகிறான், அந்த பைக் வந்து 3.5 லட்சம் பைக்கு 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். என் ஜுவல் எல்லாம் வச்சு கடன் வாங்கி தான் அது கொடுத்தோம். அவளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். 3 மாதம் கழித்து நான் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லலை சார். நீங்கள் யாருக்காச்சும் என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல, அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க, சந்தோஷமாக இருப்பேன். நாங்கள் சந்தோஷக்காரங்க. நான் வந்து பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். உன் கல்யாணம் வந்து நம்ம முறைப்படி தான் நடக்கணும். எனக்கு வந்து என் பொண்ணை வந்து எப்படியாச்சும் மனசு மாற்றி நம்மளை தான் கல்யாணம் பண்ணோன்னு வெயிட் பண்ணேன். அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சொன்ன பிறகு நான் இவளை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இவ சரியா இல்லைன்னா அந்த பையனோட வாழ்க்கையும் போயிடும், அதனால நான் அவளுக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன். அவ என்ன பண்றாரோ நடக்குதுன்னு பயந்தாங்க சார். எனக்கு என் வீட்லயே கேரக்டர் அசாசினேஷன் நடந்தது சார். 25 பேர் சுத்தி உட்காந்து, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காத, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணா பைக்கை ஓட்டிட்டு இருக்க, பையன் மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணான்னு எங்க அம்மாவே என்னை பார்த்து கேட்கும்போது நான் 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையும் நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. நீங்க சொன்னதை கேட்கணுங்கிறதுக்காக உங்க பிள்ளைய நீங்களே ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்றது இருக்குல்ல, ஒரு ஆயுதமா கையில் எடுக்கிறது இருக்குல்ல, நிறைய பெற்றோர்கள் எடுக்கிறீங்க, அதை ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். அவ சொன்ன எனக்கு ஒரே வார்த்தை, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா சார். நீங்க எனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா. அவங்க அப்பா வந்து நான் பையனை பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் என் பொண்ணை விட்டுட்டேன் சார். நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். உனக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழணுமா? எனக்கு என்ன பயம்னா, 25 வருஷம் என்னை பார்த்து வளர்த்தீங்க, நான் இவ்வளோ வருஷமும் எனக்கு பிடிச்சதான் அவங்க செய்ய விடுறாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு பிடிக்காததை ஒன்று நான் செய்கிறேன்றதுக்காக என்னோட கான்ஃபிடன்ஸ், நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்க. நீ சம்பாதிக்கிறதுனால தானே கான்ஃபிடென்ட்டாக இருக்கா? வேண்டாம். பைக்கிங்னால கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? வேண்டாம். எனக்கு ஆக்சுவலி பைக்கிங் எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுன்னா, நான் சொன்னாங்களே சார், என்னோட கம்யூனிட்டியில் நிறைய பேர் வெள்ளையாக தான் இருப்பாங்க சார். நான் கலர் கம்மி, ஒல்லியாக இருந்தேன். என்னை பார்க்கும்போதே நீ மாதிரி தெரியலையேம்மா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, நான் ஆட் ஒன் அவுட்டாக இருப்பேன். ஆவரேஜாக தான் படித்தேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் இல்லை, பேச மாட்டேன், ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆனால் எல்லாமே உடைச்சது என்னோட பைக்கிங்கில். அது கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால தான் இங்கே நான் உட்காந்து பேசுகிறேன். அது இல்லாமல் நான் இந்நேரம் எந்த நிலைமையில இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. இதை புரிஞ்சுக்க உங்களுக்கு 25 வருஷம் கூட பத்தலை. அப்படி இருக்கிறப்போ சும்மா ஒரு ஆளை அரேஞ்ச் மேரேஜில் அவனோட ஸ்டேட்டஸை மொத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் எப்படி நம்பி போகிறது? அதனால தான் நான் வந்து என்னை பற்றி தெரிஞ்ச ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ அதனால தான் நான் என்னோட உலக சாதனையை படித்தேன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். சார், பெற்றவங்க மனசை உடைச்சிட்டு உலக சாதனை பண்ணி என்ன சார் சாதிக்க போகிறாங்க? இவ அம்மான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை சார். என் பொண்ணு இப்போ கூட என் பொண்ணு கூட நான் சொல்லிக்க விரும்பலை சார். எனக்கு அவர் பிள்ளையா மாறிட்டாரு, இவர் மருமகளா மாறிட்டார். அவரை என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. இதை விட வேற யாரு கூட வீட்டுல அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. இவ கூட படிச்ச பையன் வீட்டுக்கு வந்து தாயம் பாஸ் விளையாடுவாங்க, என் கையால டீ கொடுத்துருக்கேன், என் பிள்ளையா தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு மருமக பிள்ளையா ஆயிருக்காரு. நான் என் பொண்ணு மேல வச்ச நம்பிக்கை போயிடுச்சு சார். நீங்க ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தும் போது எல்லாரும் என்ன பண்ணுவோம், அம்மா நம்ம அம்மா
நம்ம அப்பா அப்படி தானே ஃப்ரெண்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வராங்க. வரும்போது நம்ம பொண்ணை எப்படி பார்க்க போகிறோமோ அதே மாதிரி அவங்களும் பையனாக பார்த்ததுக்கப்புறம் திருப்பும் நமக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிள்ளையா பார்த்த இடத்துல போய் மருமகனை நான் வச்சு பார்க்கலையே, அப்போ நட்புங்கிற பேரில் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா அவங்களால ஏற்றுக்க முடியல. நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லும்போது கூட நாங்கள் லவ் பண்ணல சார், நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது. நானும் அவனும் பேசணும், நல்லா நம்ம கனெக்டடாக இருக்கோம், மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்றப்போ அவனுக்கும் அது ஓகேவாக தான் இருந்தது. ஸோ நான் அப்படி தான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், எனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கு, அவன் கூட வாழ்ந்தா என்னால் நினச்சதும் பண்ண முடியும், அவனாலையும் ஃப்ரீயாக இருக்க முடியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தான் சார் கேட்டேன். அதுக்குள்ளே வேலைக்கு போகக்கூடாது, நான் போட்டுட்டு இருந்த நகையை கூட வாங்கிட்டாங்க, நீ அதோட ஓடி போயிட்ட, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் லவ் மேரேஜ் சப்போர்ட் பண்ணல, யாரோ ஒரு பையனை உங்கள் சமூகத்தில் இருந்தால் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஓகேங்களா? அன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இல்லை அப்படின்னா ஒரு அம்மாவா உங்களுக்கு அது சரியா? சந்தோஷமா அப்போவும் இருக்க மாட்டேன். ஆனால் என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன் சார். அப்போ கூட அதை நான் குறை சொல்லமா, ஆனால் பிள்ளைங்களுடைய விருப்பம்னு ஒன்று வரும்போது அவங்க கொண்டு வந்து வைக்கிற ஒரு வரன்லையோ இல்லை அவங்க எதிர்பார்ப்புலையோ ஒரு நியாயம் இருக்கான்னு உட்காந்து பேசுறது இருக்குல்ல சார். அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையா சார், அவன் ஃப்ரெண்டு. நீங்கள் யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கல்ல, அதுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்க. சரியான வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் தமிழர் ஒத்துக்க மாட்டேனே, நான் காரங்க. இப்போ எங்கள பொண்ணுங்க அதான் கேட்டேன், சமூகம் உங்க சமூகத்துல ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தப்பான இருந்தா கூட அந்த பொண்ணு வாழ்க்கை வந்து அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க? தள்ளி விட மாட்டேன் சார். நீங்க பாக்குற மாப்பிள்ளைக்கு நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுப்பீங்க சார்? எத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவங்க நம்பிக்கை போயிடுச்சு சார். அப்புறம் நம்பிக்கை வச்சு என்ன சார், அந்த பையன் மட்டும் எப்படி சார் நம்பிக்கைக்கு நடந்துக்க முடியும்? சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த பைக் வாங்குறதுக்கு கோல்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே, நான் வேலை கிடைச்ச உடனே ஒரு இஎம்ஐ போட்டு நம்ம பைக் வாங்குவோம் அப்படி தான் என்னோட பிளான் இருந்தது. பைக் இஎம்ஐ வாங்கினா இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக வரும், கோல்டு லோனில் வாங்கு, எதுக்கும் உனக்கு வச்ச கோல்டு தானே நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் நம்பி அந்த கோல்டில் லோன் வாங்கி அந்த லோனையும் நான் தான் பே பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை நடந்த உடனே அது ஓன் கோல்டு இல்லை ஏன் கோல்டு, ஸோ அந்த வண்டி என்னோடது அப்படின்னு எழுதி வாங்கிட்டாங்க. எப்படி சார் நம்பிக்கை வரும்? அவங்களோட பணத்துல லேலடா போறதுக்கு எனக்கு நம்பிக்கை. நீங்க கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு? எனக்கு 1 இயர் ஆகுது சார். 1 இயர். உங்க வாழ்க்கை எப்படிமா இருக்கு? அருமையா போகுது சார். அவர் உங்களை புரிஞ்சுக்கிறாருலம்மா? எஸ் எஸ். அவ்வளோதாம்மா. இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மேலே அதிக பாசம் வச்சுருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் 10 வருஷம் வாழ்ந்து காட்டினா தான் நம்புவாங்க. என் பிள்ளை என் பேச்சை கேட்கல, அவள் என்ன உலக சாதனை பண்ணாலும் எனக்கு அது பெருசாக தெரியலன்னு சொன்னாங்களே, இதே தாய் இன்னொரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து உணர்வாங்க. அந்த காலம் வரும், நீங்கள் செஞ்ச சாதனையை கட்டாயம் கொண்டாடுவாங்க. ஏன்னா நீங்கள் இன்னார் மக அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இது இன்னாரோட அம்மான்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளைகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். எது உங்கள் கண்ணை மறைக்குதுன்னு நான் சொல்ல விரும்பலை. உங்கள் சாதியா, உங்கள் மதமா, இல்லை நீங்கள் சொன்னதை கேட்கலைங்கிற அந்த பிடிவாதம், அந்த ஈகோவா, இது எது அப்படிங்கிறத நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். சொல்லுங்கள், என்னென்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க வீட்டில் அப்பா அம்மாக்கள்? நான் வந்து ஒரு பெண் தொழில் முனைவோர். ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி சொசைட்டியில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் இருக்குது, பேரண்ட்ஸை தாண்டி அந்த சொசைட்டி எனக்கு பெருசாக தெரில. 1 ஹவர் நான் லேட்டாகி வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சாப்பாடு வைக்கும் போது கோவப்பட்டு தான் எங்கள் அம்மா சாப்பாடு வைப்பாங்க. இதே வந்து எங்கள் அண்ணா 5 மணி நேரம் லேட்டாகி வந்தான், நடுராத்திரில் வந்தால் கூட வாப்பா வந்து உட்காரு சாப்பிடும் தான் அவங்க சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். பொம்பளை பிள்ளைங்களை வந்து நம்ம ஏன் கேட்குறாங்க, நாமளும் ஒரு பொண்ணாக இருக்கிறனால தான் கேட்குறேன். நாமளும் ஒரு தாய்கிட்ட இருந்து பாடங்கள் படிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இல்லை, அவங்க பொண்ணு ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறாங்களா? அதை ஏன் நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் தடுக்கணும்னு நினைக்கல, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடிக்கங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஒரு பாதுகாப்பு. நீங்கள் என்ன இப்போ படிச்சிருக்கீங்கம்மா? சார் நான் பிகாம் பண்ணியிருக்கேன் சார். பண்ணிட்டு இப்போ எதில் ஒரு வேலை செய்கிறீங்க? நான் வந்து கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ரீசன் என்ன, சின்ன வயசுலேருந்து ஐஏஎஸ்னு சொல்லி நான் அந்த மாதிரி படிக்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவரால் ஒர்க் போக முடியாது, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அண்ணாவும் மந்த்லி ஒரு 2 வீக்ஸ் போவாங்க. நான் மட்டும்தான் ஃபுல்லாக வீட்டையே நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வீட்டில் சின்னதாக எதுவும் பண்ணாங்கனாலும் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அவங்க சாப்பாடு வைக்கும் போது நான் அழுதுட்டு சாப்பிட்ட நாட்கள் எத்தனையோ இருக்கு. ஏன்னா சொசைட்டியில் பண்ணுறாங்கன்னா, நான் பொருள் வாங்க போனேன்னா ஒரு ஃப்ரேம் பண்ணுறேன், எல்லாரும் சொல்லுவாங்க நீ சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் தானே பண்ணுற. ஆனால் அத்தனை பசங்க முன்னாடி போய் நின்று நான் நிற்பேன் சார், எனக்கு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு அடுத்த வர பசங்களுக்கு தான் அவங்க கடையில் இருக்கவங்க கொடுப்பாங்க. பொண்ணு தானே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா என் பேரண்ட்ஸ் என்னை ஹர்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ரீ கிளாஸ் போகிறதுல இருந்து +2 முடிச்சு காலேஜ் போகிறது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணுப்பா, இப்படி படிக்கணுப்பான்னு சொல்கிற கேட்குறீங்க. இந்த காலேஜ் முடிக்கிற டைமில் மட்டும் நீங்கள் எப்படி பேரண்ட்ஸை வேணான்னு ஒதுக்கிடுறீங்க? உங்கள் பெற்றவங்களை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறீங்க எல்லா விஷயத்துலையும்.
அது உங்கள் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை விஷயமா ஜாப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும். அவங்க சொல்றாங்க நீ கவர்மெண்ட் எக்ஸாம் படி 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 அந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க சார். அவங்க கிட்ட பண ரீதியா என்ன இருக்குன்னு கேளுங்க. அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா நான் படிக்க மாட்டேன்னு ஏன் சார் சொல்ல போறேன்? நம்ம கிட்ட இல்லைன்னு தெரியுது. நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து ஒரு வேகன்சி போடுறாங்கன்னா அவங்க போய் 300 700 கொடுத்து அப்ளை பண்றாங்க. அந்த காசை கொஞ்சமா சேமிச்சு என்கிட்ட கொடுத்தா நான் ப்ராஃபிட்டா போடுற போறேன். அதை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார். கவர்மெண்ட் தான் வேணும், கவர்மெண்ட் தான் வேணும் தான் சார் நிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும். நீங்கள் பண்ணுற அந்த தொழில் முனைவர் வந்து நீங்கள் இன்னைக்கு ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறீங்க, இன்னைக்கு என்ன அந்த கையில் போட்டுக்க பிரேஸ்லெட் கூட அவங்க பண்ணது தான், சரிங்களா? இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும்? நம்மக்கிட்ட சப்போர்ட்டிங் இருந்துச்சு, பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 58 60 வயசு வரைக்கும் உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கிறதுக்காக தானே நாங்கள் சொல்கிறோம். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வராத ஒண்ணு நீங்க ஏன் பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு நாங்கள் இருப்போம், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு 5 வருஷத்துல நாங்கள் எங்களோட லைஃப் முடிஞ்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை பூரா அவங்களோட இருக்க போறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. கண்டிப்பாங்க சார். அவங்க வாழ்க்கை எப்படி வாழணும்னு அவங்கள தீர்மானிக்கிறதுல நீங்க ஆலோசனை சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா நான் நினைச்சதை தான் நீ படிக்கணும், அப்படி அதுதான் வாழ்க்கையில சரியா இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல, அது எப்படி சரியா நல்ல இருக்கு? வழியில தான், நல்ல பாதையில போங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஒண்ணு சார், இங்க இருக்க நாங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, எல்லாரும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியுமா? எங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா நம்ம பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீ அதுக்கு முயற்சி எடுக்கவே கிடையாது, ஒரு கடுகளும் முயற்சி எடுக்காம இல்ல. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். உங்க பையனை நீங்க பிரைவேட் காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்தீங்க, நான் என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? ஏன் சேர்க்கல? இதே பணம் இல்லைன்னு தெரியுது. உங்க பையனை சேர்க்கும் போது எங்க இருந்து வந்தது பணம்? கடை வாங்கி தானே கட்டினீங்க. என்ன படிக்க வச்சிருக்கலாம்ல. நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா, நான் 8th இருந்து நான் ஹாஸ்டல்ல படிக்கிறேன் சார். ஃபேமிலியில இல்லை கூட எனக்கு முழுசா தெரியாது. அந்த பாசம் கூட எனக்கு அவ்வளோ கிடையாது. எல்லாமே நான் தனியா இருந்து நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு 5 மணி நேரம் மாசம் 4500 சம்பளத்துக்காக நான் வேலைக்கு போனேன் சார். பாத்திர கடையில அவ்வளோ டஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு வீசிங் இருக்கு, ஹெவி வீசிங் இருக்கு, பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ வலியோட நான் காலேஜ் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பாத்திர கடைக்கு நான் வேலைக்கு போனேன் சார். இப்போ கூட நான் ஒர்க் பண்றேன், எனக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக மார்னிங் 10 to 8 வந்து ஒரு கடையில் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 8 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், 9 10 2 மணி நேரம் நான் அலைவேன் சார். ஈரோடு சிட்டி ஃபுல்லா அலைவேன். ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன பார்த்தா தப்பதான் தெரியும். ஒவ்வொரு கடையை ஏறி அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம், அது ப்ராடக்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னு அலைவேன் சார். பசங்க கிண்டல் பண்ணுவானுங்க, நான் கண்டுக்க மாட்டேன். கடையில இருக்கவன் பேசுவான், நான் கண்டுக்கவே மாட்டேன். முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது 10 மணி சாப்பிட்டு உட்காருவேன். 5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் சார் தூங்குவேன். நான் தூங்குறதே பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். வீட்டுல இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த வலிய வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் யார்கிட்ட சார் போய் சொல்ல முடியும்? நான் யார்கிட்ட சொல்றது? இத்தனை பேர் பேசுறாங்க, சொசைட்டினால மட்டும் பிரச்சனை வரல. நீங்க அத்தனை பேர் ஒவ்வொருத்தவங்க ஒரு 10 தடவை 20 தடவை சொன்னீங்கனால அது உண்மையாயிடாது. நீங்களே காரணம்னா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் பிள்ளைங்க கிட்ட மனசை விட்டு பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். சார் நாங்களும் இன்னைக்கு நினைச்சிருக்கலாம் நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படியே விட்டுறலாம். நம்ம எதுக்கு பிள்ளைங்களுக்கு கைடா இருக்கணும்? நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுதலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க ஒரு நல்ல வழியில போகணும்னு தான் இன்னைக்கு வரைக்கும் பேரண்ட்ஸ் நினைக்கிறமே ஒழிய அவங்கள ஒரு தீய வழியில போறதுக்கு பேரண்ட்ஸ் நினைக்க மாட்டாங்க சார். அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கலாங்க சார். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஸ்டேஜ் வரும்போது தான் சார் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. இந்த பிளாக்மெயில் இதை தான் சொன்னேன், இது பிளாக்மெயில். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நான் படிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த பணத்தை கொடுக்கல, ஆனால் ஒரு ஆண் பிள்ளையா இருக்கும்போது அதுக்கு காசு கொடுக்குறீங்க. அதுவே நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க. நீ கவர்மெண்ட் வேலை பார்த்து படிச்சுக்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கும் பொருளாதார சப்போர்ட் வரும்போது அதுக்கும் கொடுக்கறதில்ல. பெண் பிள்ளைகள் 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் கொஸ்டின் கேட்குற நீங்கள் அந்த சமூகத்தில் தானே நம்ம இருக்கிறோம். அந்த சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருக்கிறோம் சார். அந்த சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருக்கிறோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு மைக் பிடிக்க சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய நூற்றாண்டு ஆயிருக்கு. நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த மைக்கை பிடிச்சி உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, எது பாதுகாப்புன்னு உங்களுக்கு சொல்றதுக்கான இந்த மைக் கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நூற்றாண்டாயிருக்கு. திரும்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பிள்ளைங்களை பாதுகாப்புங்கிற பேர்ல மறுபடியும் இன்னொரு நூற்றாண்டுக்கு உங்களை கடத்தி எடுத்து உண்மைதான் சார். இது நாளைக்கு நீங்க இல்லாமல் போகும்போது உங்க நினைச்சதையும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க நினைச்சதையும் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ எவ்வளவு வாடகையில குடியிருக்கீங்க, வீடு கட்டுவதற்கான திட்டம் என்னவா வச்சிருக்கீங்க? 2014 சென்னை வந்தேன் சார். வந்த உடனே எனக்கு சென்னை பிடிக்கல. திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு ரம்யமான இடத்துல இருந்துட்டு இந்த சென்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ சுற்றி பார்த்து எனக்கு அண்ணா நகர், கொரட்டூர் அந்த ஏரியா பிடிச்சிருந்தது. வாடகை 14,000 ரூபா. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, பட் சம்பளம் ஏறல. கொஞ்சம் பின்னாடி போகும்போது மாதவரம் போனோம். இப்போ கும்மிடிப்பூண்டி போயிடுச்சேன். கும்மிடிப்பூண்டியே போயிட்டேன். ஒரு 10,000 தான் வாடகை. நல்ல ரம்யமான வீடு, எந்த பிரச்சனையும் இல்லை. கும்மிடிப்பூண்டியில் ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறேன். 2014 நான் கொரட்டூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு போனேன். 2,999 ரூபா ஸ்கொயர் ஃபீட். எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, நீ இப்போ தானடா போயிருக்க, போன உடனே உனக்கு எதுக்கு வீடு, கொஞ்சம் சேமிச்சுக்கோ அப்புறம் வாங்கிக்கலாம்னு. 2017 போனேன், 5,000 ரூபாய் ஆச்சு. இப்போ நான் கொரட்டூரில் வந்து பார்த்தா 8,999.
ஒரு ஸ்கொயர் ஃபீட். இதெல்லாம் தாண்டி 2022க்கு அப்புறம் என்னோட மனைவியும் என்னோட கல்லூரியிலேயே சேர்த்து விட்டு சரி ஒருத்தரோட சேவிங்ஸ் வச்சு நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் கோவிட் இந்த சில பிரச்சனைகளால எனக்கு கும்மிடிப்பூண்டியில் வேலை போய் நான் குன்றத்தூருக்கு வேலைக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்னோட கனவை எப்படி நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதெல்லாம் தாண்டி என்னோட மன வருத்தம் என்ன அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்து சொந்த வீட்டில் இருந்திருக்கேன். 11 சென்ட் என்னோட வீடு. இன்னைக்கு என்னோட சொத்து மொத்தத்தையும் விற்றா கூட என்னால் அண்ணா நகரில் வீடு வாங்க முடியாது. நான் என்னோட சின்ன வயசில் சொந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். என்னோட அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணார். பிஸ்னஸில் லாஸ். என்னோட 13 வயசுலேருந்து நான் வாடகை வீட்டில் இருக்கேன். 16 வீடு மாறி இருக்கேன். 16 வீடு. ஆமாம் சார். லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக தான் நான் எந்த வீடுமே நான் மாறலை. நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் மாறாமல் இருந்தேன் சார். ஒன்றும் சொல்ல போனால் எனக்கு சொந்த வீடு சென்னையில் இல்லைன்ட்டு பொண்ணே தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க சார். ஒரு பெரிய கட்டாயத்தில் தான் நான் வந்து திருமணமே நான் பண்ணேன். நான் இருக்க வீடோட வாடகை வந்து 12,000 ருபீஸ். இப்போ நான் சொந்த வீடு வாங்குற பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்ஐபியில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நான் இப்போ 30ஸ்ல என்டர் ஆக போகிறேன். ஒரு 40ஸ்குள்ளே நான் வீடு கட்டணும். அதாவது என்னோட எஸ்ஐபியை பிரேக் பண்ணி அதில் வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் அமௌண்ட்டை வீடு கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து ஹோம் லோன் போடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் சார். 800 வாடகைலேருந்து இன்றைக்கி 8000 வாடகை கொடுத்துட்ருக்கேன் சார். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். பார்ட் டைமாக வந்து கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலியில் கொஞ்சம் இடம் கிடக்கு சார். இது ரெண்டையும் விற்று ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு டபுள் பெட்ரூம், ஒரு கிச்சன் கோயம்புத்தூருக்கு மிக அருகில் ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே வாங்கணும்னு ஆசையாக இருக்குது சார். கோயம்புத்தூருக்கு மிக அருகில் 40 கிலோமீட்டர். ஆமாம் சார். கோயம்புத்தூர்ல வாங்க முடியாது. நான் மதுக்கரையில் இருக்கிறேன் சார். தாலுகால அங்கே 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன் சார். இன்னைக்கு அங்கே 16 லட்சங்கிறாங்க சார். அந்த இடத்துல தான் 800 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தேன். இப்போ அங்கே தான் 8000 ரூபாய்க்கு இருக்கிறேன். ஆனால் இப்போ அங்கே இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னா எனக்கு அப்படியே கண்ணுலாம் இருடுது. எத்தனை வருஷத்துக்குள்ள கட்டணும்னு ஒரு ஐடியா வச்சு சார்? நான் 1 இயரை கட்டிடுவேன் சார். 1 இயர்ல கட்டிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார். என்ன பட்ஜெட் சார்? 30 lakhsக்குள்ள சார். எவ்வளவு வாடகையில குடியிருக்கீங்க? சொந்த வீடு வாங்குற திட்டம் என்ன இருக்கு? சென்னைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு எங்க அம்மா போட்ட நகையெல்லாம் வித்துட்டேன். நான் நகை விற்கும் போது 1 கிராம் வந்து 800 ரூபாய். இப்ப நகை வந்து 1 கிராம் வந்து 8000 இருக்கும். அதெல்லாம் முந்தானத்து. அப்படியா? ஆமாமா. இன்னைக்கு 8200 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப கூட அதெல்லாம் என் கல்யாண போட்டோல மட்டும்தான் அந்த நகையெல்லாம் இருக்கு. இப்ப நான் நினைச்சாலும் அது வந்து கனவு தான் எனக்கு. நகை கூட 5000 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் பண்ண வாட்டி தான் நான் நகையவே விற்றேன். கடைசீட்டில் வீடு வாங்கவே இல்லை சார். நான் விற்ற 8,80,000 ரூபாய் அப்படியே வந்து லீஸில் போட்டார். இப்போ எனக்கு வயசு வந்து 50 ஆகுது. இனிமேட்டு தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும். பேரம் பற்றி வரங்காட்டி எப்படியாவது வீடு வாங்கிடணும் சார். கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னா இப்ப கல்யாணத்தை பண்ணி பார்த்து வீட்டை கட்டி பார்க்க போறீங்க. அதுவும் மயிலாப்பூர்ல வாங்கணும்னு ரொம்ப ஆசை சார். அது என்ன மயிலாப்பூர்? ஏன்னா நான் 20 வருஷமா அங்கேயே இருக்கேன் சார். கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல மாடவீதியை சுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துலயே நம்ம இறந்துடணும். அங்கேயே இருந்துட்டு அங்கேயே 20 வயசு வரைக்கும் தெரியாது எனக்கு. நார்மலாக ரெண்டலில் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா கொஞ்சம் ஏஜ் ஆகி அதுக்கப்புறம் போகும்போது எல்லா வீட்லேயுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜ்டாக இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டடாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் தான் இருக்கேன். ஒரு கம்பெனியில் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிஎல் போட்டு லேண்டாக தான் வாங்கியிருக்கேன். இன்ன வரைக்கும் ரெண்டில் தான் இருக்கணும். அது இஎம்ஐ க்ளோஸ் ஆக போகுது. வீக்லி ஒன்ஸ் நான் போய் இல்லை மந்த்லி ஒன்ஸ் போய் அந்த 2 லேண்டை பார்த்துட்டே இருப்பேன். இதில் எப்படியாவது வீடு கட்டிடணும், எப்படியாவது அப்பா அம்மாவை ஒரு ஓன் ஹவுஸில் மதுரையிலே சேவ் பண்ணி வச்சிடணும். சொந்த வீட்டில் உட்கார வச்சு பார்க்கணும். இதான் ஒரு பெரிய ட்ரீம். சொல்லுங்க, உங்களுடைய வீடு வாங்கும் திட்டத்துக்கான ரோட் மேப் என்ன போட்டு வச்சிருக்கீங்க? ரோட் மேப் பார்த்தீங்கன்னா நான் சிப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி போட்டுட்டு வரேன். ஸோ இது வந்து லைக் ஒரு கோடியில் எனக்கு வாங்கணும்னு ஆசை. எங்கள் மம்மிக்கு வந்து ஒரு ஆடம்பரமான வீட்டில் இருக்கணும்னு ஆசை. அதுக்காக லைக் ஒரு 10 இயர்ஸ் பிளான் இது. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டா. ஓகே. எவ்வளவு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க? இட் இஸ் லைக் 50K ப்ளஸ். 50K நம்ம சம்பாதிக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ 1 கோடி ரூபாய், ஒரு 2 கோடி ரூபாயில் வீடு வாங்கணுங்கிறது வந்து சாத்தியமான ஒரு கனவான்னு கேட்குறேன். இது வந்து சாத்தியம்தான். ஆனால் அது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. எனக்கு என்னோட சிஸ்டருமே இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கிறனால நான் வந்து அதிக செலவு பண்ணாதனால இது எல்லாத்தையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை ரூபா வாடகையில் குடியிருக்கீங்க? அப்புறம் உங்கள் வீடு கட்டுறதுக்கான திட்டமிடுதல் என்ன வச்சுருக்கீங்க? நான் வந்து கேரளாலேருந்து கோயம்புத்தூர் வந்தோம் சார். கேரளால எல்லாம் சொன்னாங்க இவங்க கேரளால இருந்துன்னா இப்படி ஆயிருக்க மாட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க. ஒரு ரூம் சார், ஓட்டு வீடு, காமன் டாய்லெட், ரூஃப் இருக்காது. நானும் அக்கா 5 பேர், அம்மா அப்பா நான் அக்கா தம்பி. ரெண்டல் ஹவுஸில் காமன் டாய்லெட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கேர்ள்ஸுக்கு அடிதடியாக இருக்குது சார். எங்கள் அப்பா அமைதியானவர், எங்களுக்காக சண்டை போட்டார் சார். ஒரு வீட்டிலேருந்து 2 ரூம் சார். 2 ரூம்லேருந்து அட்டாச்சு பாத்ரூம் பெட்ரூம்குள்ளே. அதுவே மிகப்பெரிய கனவா இருந்தது சார். ரெண்டிலிருந்து லீஸ் ஹவுஸுக்கு மாறிட்டோம் சார். ஏன் அப்படின்னா கௌரவத்துக்காக சார்.
ரெண்ட் ஹவுஸ் அப்படிங்கும்போது சொசைட்டில மரியாதையே இல்லை சார். உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை எப்போ கட்டுறதா இருக்கு? நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவேன் சார். எவ்வளோ பட்ஜெட்டில் அதை நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்க? 30 lakhs சார். எனக்கு வீடு கட்டணுன்ற ஆசையே என்னோட 30 வயசுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னோட வயசு 34. 150 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் 3 பேர், நானும் என் பையன் என் பொண்ணு தான் சிங்கிள் பேரண்ட். எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது, அந்த வீட்டில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படிலாம் சொல்கிறாங்களா? ஷூரா. வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. Oh my God. 10 பேருக்கு மேலே அந்த வீட்டில் ஆளுங்க இருக்கக்கூடாது. கொற்ற மலையில நான் தனியா இருந்து ஒரு மேக்கப் முடிச்சுட்டு வந்து நான் ரொம்ப கெஞ்சி அந்த காசை வச்சு என் பொண்ணுக்கு தண்ணி ஊற்றினேன். நான் அங்கேருந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குது, ரெண்ட்டுக்காச்சும் நான் அதில் போய் உட்காரணும், என்னால் முடியும் அப்படின்னு. பறக்க ஆசைப்படாத, இருக்கிறத வச்சு வாழினாங்க. இப்போ என்னோட பையனும் பொண்ணும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நாங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறோம், படிக்கிறோம், நீங்களும் ஒர்க் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுறோம், வீட்டில் கடையை வைக்கணும். அடுத்த ஒரு 2 years அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு நான் போனேன். இன்னும் ஒரு 3 yearsக்குள்ள சொந்த வீடு வாங்கணுன்றது என்னுடைய நான் வாங்கிடுவேன். அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அநேகம் பேர் அவங்களுடைய வீடு வாங்கக்கூடிய கனவுகள் என்னன்னு சொன்னாங்க, எவ்வளோ ரூபா வாடகை வீட்டில் இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா? நீங்கள்லாம் ஆல்ரெடி சொந்த வீடு வச்சுருக்கீங்க. இவங்க சொல்கிற பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். உனக்கு பொண்ணை கொடுக்கணும்னா சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணை கொடுக்கணும்னாங்க. நான் 5 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துலேயே எங்கள் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு நல்லா பெரிய வீடு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கலாம், லீஸுக்கு எடுக்கலாம். சொந்த வீடு கட்டினா தான் பொண்ணு கொடுப்பேன்னார். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ வாங்கி எல்லாம் பண்ணி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி வீடு கட்டியாச்சு. கட்டி முடிச்சு 5ஆவது நாள் கஜா புயல்ல முன்னாடி இருந்த சீட்டை அடிச்சுட்டு போட்டு பின்னாடி இருந்த ஓடு போட்டு நடுவில் தெறிப்பு விழுந்து மறுபடியும் ஒரு 4 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணேன் சார். ஒரே ஒரு வார்த்தை என் மாமனார் நினச்சிருந்தாருன்னா, அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்குள்ள நான் நல்லா இருந்திருப்பேன். இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் நான் தேக்கி வச்சிருந்து நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் பண்ணியிருப்பேன். அவங்களுடைய நீண்ட கால கனவு 20 வருஷம் சொல்றாங்களே, சத்தியமா ஒருபோதும் நடக்காது. அது தேவையில்லாத கனவு சார். இது கஜா புயல்ல அவரோட வீடு வந்து சேதமடைஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் அந்த இடத்துல ஹோம் இன்சூரன்ஸ் இவர் பண்ணல? என் மனைவிக்கே நான் இன்சூரன்ஸ் பண்ணல சார். சார் நான் கேட்குற கேள்வி ஒண்ணு, ஏன் ஹோம் இன்சூரன்ஸ் பண்ணல? இல்ல அது தோணல எனக்கு, நான் பண்ணணும்னு அந்த நேரத்தில் தெரியல. மிடில் கிளாஸ்ல 3 செக்மெண்ட் இருக்கு. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் வந்து இப்போ அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கேன். இப்போ அடுத்த கேட்டகரி ரிச் அப்ளியன்ட், அடுத்தடுத்த கேட்டகரி நான் போகணும். அப்ப எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புவர் வந்து ரிச் ஆவான், ரிச் எப்ப அப்ளியன்ட் ஆவான் அப்படின்னா அவனோட சேர்த்து வச்சிருக்க மணியை அவனுக்கு பாதுகாக்க தெரியணும். இப்ப என் வீட்டுல ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆகுது அப்படின்னா நான் இப்போ உடனே என்ன பண்ணுவேன்? என்னோட சேவிங்ஸை நான் பிரேக் பண்ணுவேன். அது ரொம்ப தவறான செயல். இதுவே அந்த இடத்துல ஒரு 5 லட்சத்துக்கோ இல்ல ஒரு 10 லட்சத்துக்கோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா அவங்களோட மருத்துவ செலவை ஈடுகட்டலாம். ஸோ எகைன் ஐ வில் நாட் கோ பேக் இன்டு எகைன் ஜீரோ. நான் மறுபடியும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் ஜீரோக்கு போக வேண்டியதில்லை. இன்சூரன்ஸ் போட்டா தப்பிச்சுக்கலாங்கிறாரு. முகலி வாகத்துல 2 பில்டிங் இடிஞ்சுது, அதுல பல பேர் லோன் போட்டு வாங்கினவங்க, அவங்களுக்கு வீடும் கிடைக்கல, இன்சூரன்ஸ்ல இருந்து 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனா அவங்க பணம் இன்னும் கட்டிட்டு இருக்கான். இல்லாத வீட்டுக்கு எத்தனையோ பேர் கட்டிட்டு இருக்காங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. எனக்கு புரியுது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய திட்டமிடுதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க வீடு கட்டுற கனவுங்கிறது வந்து நோக்கி நீங்க எடுத்து வைக்கும் போது உங்களை அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத திட்டமிடல, அதனால தான் நீங்க தோத்துட்டீங்கிறாரு. இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டினேன் சார், திட்டமிட்டு தான் கட்டினேன். எஸ்டிமேட் போடும் போது 30 லட்சம் வந்தது. ஆனால் விலைவாசி ஏற ஏற 45 லட்சம் போயிடுச்சு. இது திட்டமிடல் இல்லையா? அப்போ பக்கத்தில் கடை வாங்க வேண்டிய வருது. கோல்டுக்கு வாட்ச் கட்டியிருந்தேன், ரிங் போட்டிருந்தேன், பேஸ்மெண்ட் போட்டிருந்தேன், கழுத்தில் செயின் போட்டிருந்தேன். வீடு என்னைக்கு கட்டணும்னோ அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் சார். அப்போ எனக்கு ஏன்டா, நான் வாடகை வீட்டில் 4 வீட்டில் இருந்தேன் சார், ரொம்ப ஜாலியாக இருந்தேன். 2 கார் வாங்கினேன் சார். சொந்த வீடுக்கு வந்து 1 கார் கூட வாங்க முடியல, ஒரு பைக்கை இது சர்வீஸ் பண்ண முடியல, ஏன்னா இஎம்ஐ போகுது. அப்போ இவங்களுக்கு தெரியல இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம இருந்தது 5000 ரூபா 4000 ரூபா 10000 ரூபா வாடகை வீட்டில், நமக்கு எதுக்கு 50 லட்ச ரூபா வீடு? எனக்கு 10 லட்ச ரூபாய் வீடு போதும்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த 10 லட்ச ரூபாய் வீடு 10 வருஷம் கட்டுங்களேன், 15 வருஷம் கட்டுங்களேன் இஎம்ஐயே. ஸோ சிம்பிளா நம்ம ஈஸியா என்ன செஞ்சிட முடியும், ரீச் பண்ணிட முடியும். அவங்க சைடில் சொல்றவங்க எல்லாருமே என்னன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு குடிசை இருந்தா போதுன்றாங்க. அப்படி இருக்க யாருமே குடிசையோட வாழ மாட்டாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்தா போதும், 300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்சி நான் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 பசங்க வரும்போது, ஐயோ 2 பொண்ணுங்க இருக்கு, 2 பிஹெச்கே கட்டு, 2 பிஹெச் அட்டாச் பாத்ரூம் கட்டுன்றாங்க. சரி 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் வாங்குறோம், 25 வருஷம் இஎம்ஐ கட்ட போறேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம், கட்டுறாங்க, கட்டின்னு வந்துட்டேன். என்னுடைய வருமானம் வந்து 75,000 ரூபாய்க்கு நான் வருமானம் வந்துடுது. இஎம்ஐ 25,000 ப்ளஸ் என் பர்சனல் செலவு 40,000. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம பயம் வந்து ஆட்டோமேட்டிக் பேனிக் ஆயிரும். இப்போ நான் பேங்க்ல போகிறேன்,
லாஸ்ட் 2 மந்த் நான் இஎம்ஐ கட்டலை, திருப்பி 4th மந்த் பேமெண்ட் கட்டலாம், இந்த மந்த் கட்டுறேன்னு நிற்கும் போது நீங்கள் அந்த 3 மந்த்துக்கான இஎம்ஐ கட்டினாதான் அந்த 4th மந்த் பேமெண்ட் நான் வாங்குவேன்றாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் எப்படி நான் 1 lakh 1.5 lakh திருப்பி கட்ட முடியும்? அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் இருக்கும்போது எனக்கு ஐயோ இது வீடு வேண்டாம், நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாடகை வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டு சாவியை எடுத்து போய் பேங்கான ஹேண்டில் பண்ணிட்டு நான் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ 7,000 ரூபாய் வாடகை கொடுத்து நிம்மதியாக உட்காந்துருக்கேன் நான். ஆக்சுவலாக அவங்க வந்து இமீடியட்டாக ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணி இமீடியட்டாக ரிஸ்க் எடுத்துறாங்க சார். ப்ராப்பராக ஒரு விஷயத்த பிளான் பண்ணாமல் ஒரு கம்பல்ஷனில் டக்குன்னு போயிட்டு உடனே அதில் ரிஸ்கில் மாட்டிக்கிறாங்களோன்னு தோணுது. இப்போ அவங்க எல்லாருமே வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்கல்ல, ஒரு 10 வருஷத்துல 15 வருஷத்துல நம்ம இந்த பிளானை அடைஞ்சிருவோன்னு. இவங்க போடுற பிளான் எல்லாமே இன்னைய டேட்ல இருந்து போடுறாங்க. இப்போ ஒரு லேண்ட் வாங்க போனோம்னா நீங்க அங்கே ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். இன்னைய ரேட் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கும், ஆனா நீங்க அப்ப வாங்க போகும்போது ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கும். அதனுடைய ஈடுகட்டுறதை எப்படி பிளான் பண்ணணும்? வீடு வாங்கிட்ட பிறகு வீடு கட்டக்கூடிய ப்ராசஸ் சார், கொத்தனார் கிடைக்க மாட்டாங்க சார், பெயிண்டர் கிடைக்க மாட்டாங்க, 3 மாசம் கஷ்டப்படணும். நம்ம வீடு கட்டுறதுன்றது பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்காந்தாதான் 2 மூட்டை சிமெண்ட் ஆட்டையை போடாம இருப்பான் சார். அந்த பிளானிங்ஸ் இல்லாமலே நம்ம வீடு வாங்கிடுறோம் சார். நீங்க இப்ப சொந்த வீடு வாங்கினதுனால நடந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. சொந்த வீடு வாங்கி எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா பெத்த அம்மாவை நம்ப மாட்டாங்க, கூட இருக்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறத காப்பாத்திக்கிட்டு பிள்ளைங்களை பார்ப்போம். இஎம்ஐ கட்டுறதா பெரிய மன உளைச்சலே. மாசம் பிறந்தா 31,250 ரூபா இஎம்ஐ கட்டணும். 3 வருஷம் கட்டியிருக்கேன், 9 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். ஆனால் என்னோட அசல் அடைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1 லட்ச ரூபா தான். இப்போ அதுலேயே நம்ம உடஞ்சு போயிடுவோம். இதை வீட்டில் சொன்னோம்னா அவங்க வீட்டில் இன்னும் பயந்துருவாங்க. சார் இதெல்லாம் முன்னாடியே பேங்க்ல முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஒரு ஹோம் லோன் எடுக்க போறோம் அப்படின்னா இந்த மாதம் எவ்வளோ இஎம்ஐ டிடெக்ட் ஆக போகுது, அதில் பிரின்சிபல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைஃபர்கேஷனோட இருக்கும். அதாவது பைஃபர்கேஷன் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அட்டவணையோட 1 by 1 போட்டிருக்கும். அப்போ முதல்ல நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு ஹோம் லோன் போட்டாங்க அப்படின்னா 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ணுவாங்க. அதை அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 33 லட்சத்துக்கு வீடு வாங்கினதுல 28 லட்சத்துக்கு லோனு, 40 சவத்தை விற்று தான் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் போட்டு அந்த வீட்டை வாங்கணும். பையன் ஒரு 15,000 வாங்குறாங்க, நான் ஒரு 10,000 வாங்குறேன். அவர் வேலைக்கு போனாலும் இன்னொரு பையன் ஒரு 20,000 வாங்க, 25,000 மாதம் லோனு. 31 நாளில் 3 டைம் நாங்கள் கரெக்ட் வேலைக்கு சாப்பிட்றோமோ இல்லையா சார்? ஆனால் மறுநாள் 1ஆம் தேதி இருக்கு பாருங்க, அந்த மாத தவணை வர்றது மேனேஜர் சொன்ன தேதிக்குள்ள நாங்கள் கட்டலைன்னா எங்கள் குடும்பமே பைத்தியம் பிடிச்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு மனநலம் இருக்கா, இந்த வீடை வித்துட்டு கடன் எல்லாம் போய் வாடகை வீடு அது இப்படி இல்லை சார். அது அந்த வீட்டை நான் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? என்னோட வீட்டுக்காரர் ஒரு காலத்தில் டிப்ளமோ இன்ஜினியர் படிச்சுட்டு வந்தார். இடையில அந்த வேலை போயிடுச்சு. அவரை கீழ்த்தரமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க. அவருக்காகவே என் நகை விற்று வாங்குங்க, 25,000 இஎம்ஐ தானே, நம்ம கட்டிக்கலான்னு பார்த்துக்கலான்ட்டு நம்ம வாங்கினது தான். 15,000 ரூபாய் வாடகையில் நல்லா இருந்தோம். இப்போ 40 லட்சத்துக்கு அந்த வீடு வாங்கினாலும் நம்ம வாடகையை விட மோசமாக தான் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டில் அந்த அண்ணன் டிப்ளமோ முடிச்சுட்டு இங்கே வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு வீடு வாங்கியிருக்கான்னு ஊர்ல பெருமையா இருக்கா இல்லையா? உங்களுக்கு பெருமை இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன வேணும்? நீங்க எல்லாரும் பேசும்போதுமே உங்க மூஞ்சில ஒரு கர்வம் இருக்கு, சொந்த வீடு இருக்குன்னு. எங்களுக்கு அது இல்லையா? இவங்க எல்லாம் சொந்த வீடு கட்டி போயிட்டா சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஆல்ரெடி சொந்த வீடு வாங்கிட்டீங்க. உண்மையாவே உங்க கனவு நிறைவேறிடுமா? சொந்த வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக எங்களோடது லவ் மேரேஜ் தான். எங்களுக்கு ஃபேமிலியில் அந்த அளவுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே லோனில் தான் போயிட்டுருக்கு சார். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அமௌண்ட் போட்டுட்டு ஃபுல் அமௌண்ட் போட்டு அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. நாங்கள் இஎம்ஐயில் வாங்குறதுனால எங்களை வேற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு துணி காய போடுறது கூட எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை சார். எங்களுக்கு இது எங்களோட இடம், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், நீங்கள் மேலே போடுங்க. எனக்கு ஆப்ரேஷன் தான், ஸோ என்னால் மேலே ஏறி போக முடியல. 2 குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா, இல்லை நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தால் அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. எப்படி இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகலைன்னு கேட்குறாங்க. எல்லாமே கம்பேர் பண்ணுறாங்க சார். ஸோ எங்களை விட நீங்கள் கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது த்ரெட்டன் பண்ணுற மாதிரியே இருந்து சார். என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. நான் உள்ளே உட்காந்து அழுவேன். யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டேன். அவங்கக்கிட்ட எப்படி நான் இதை கன்வே பண்ணுறது? எவ்வளோக்கு வாங்கினீங்க அந்த வீடு? 25 lakhs வாங்கணும் சார். சொந்த வீடு வாங்கி உங்களை வாழ விடலை? இல்லை சார். நான் இப்போ வீடு கட்டிட்டு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அந்த லோன் அடைக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் போயிடுச்சு சார். என்னுடைய கல்யாண வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு. அவங்க என்னன்னா அப்ராடுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது தங்கிட்டு போங்கன்னு சொன்னால்
யாரு லோன் அடைக்கிறது, யாரு சாப்பாடு போடுறது, இப்படி கேட்டு 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 என்னுடைய இளமையே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் பசங்களுக்கு அப்பாவுடைய பேர் என்னன்னு பக்கத்து வீட்டுல கேட்டாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வருவாங்க, மம்மி டாடியோட நேம் என்ன மம்மி அப்படி சொல்லிட்டு. அப்ப எனக்கு கண்ணெல்லாம் கலங்கும். ஒரு 15,000 ரூபாய்ல நம்ம 20,000 ரூபாய்ல வீட்டு வாடகை கட்டிட்டு எந்த வீடுனாலும் போயிருக்கலாம். இன்னொரு முறை என்ன கேட்டேன்னா, பக்கத்து வீட்டை பார்த்துட்டு அவங்க வீடு பெருசா இருக்கு, நம்ம வீடு ஏன் சின்னதா இருக்கு, நம்ம சொந்த வீடுடா, எனக்கு இது வேணாம், பெரிய வீடு அது கொடுங்க. நான் 45,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன், ஆனா அவங்க 16,000 ரூபாய்ல வாடகை இருக்கிறாங்க. அது எனக்கு அப்பதான் தோணுச்சு, அந்த பிள்ளை கேட்கும் பொழுதுதான் தோணுச்சு, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாசம் மாசம் 45,000 ரூபாய் கட்டி நம்ம லைஃபே தொலைச்சிட்டோமோ. இப்ப நான் அவரை வெளியே கூப்பிட்டா எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். அவருக்கு என்ன வயசாகுது இப்போ? 55 சார். அவருக்கு 55 வயசு. அப்ப அவருக்கு ஒரு 15 வருஷத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வயசு இருக்கும் பொழுதே நான் சம்பாதிக்கணும், உன் கூட உட்கார்ந்துகிட்டா நான் எப்படி சம்பாதிக்கிறது. நான் கேட்கிறேன், என்னுடைய வயசை நீங்க ஏன் பொருட்படுத்த மாட்டீங்க, எனக்கும் வெளியே போகணும், ஜாலியா சுத்தணும், எல்லாரும் மாதிரியும் இருக்கும்ல. சுபாஷ் பாலகிருஷ்ணன். ஆமா, சொல்லுங்க சார். இப்போ இவங்க இவ்வளவு பெரிய கனவோட உட்கார்ந்துருக்காங்களே சார், இவங்கெல்லாம் எப்ப வீடு வாங்குவாங்க? இவங்க ராசி வந்து எந்தெந்த கட்டங்கள்லாம் இந்த வருஷம் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இந்த 2025 ராசியில நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிக்கக்கூடியது ரிஷப ராசி. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு டைம், ஒரு அவ்வளோ ஒரு பொசிஷனிங் வந்து அப்படி ஒரு பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கக்கூடியது ரிஷப ராசிக்கு இருக்கு. இப்போ ரிஷப ராசிக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள். இது வரைக்கும் எனக்கு சாதிக்கவே முடியல, எதுவுமே நடக்கல, தவிர்த்து போச்சு, இது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்லிஃப்டிங்கான ஒரு பீரியடா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா உங்களோட ராசி, என் ஒய்ஃபோட ராசி. அடுத்தபடியாக மகர ராசியை சொல்லணும். ஒன் ஆஃப் த டாப் இயர்ஸ் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லணும். மகர ராசி வந்து ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. எல்லா விதமான கிரகங்களும் அவங்களுக்கு சனி பகவான்லேருந்து குருவிலேருந்து எல்லாமே வந்து அப்படி அப்படி உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ இது மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இந்த 3 ராசியும் ரொம்ப ராசியா? அடாடாடாடா, சக்கரை இல்லைன்னா உங்க வாயில போடல, பரவாயில்ல. உங்களுக்கு நானே கேட்கணும்னு நினைச்சேன். சொந்த வீடு வாங்கியும் உங்களை பிரச்சனை துரத்திக்கிட்டே இருக்கு. ஆனா மகர ராசி உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. மகரமா? ஆமா, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வண்டி நிறுத்துறவரு ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு சார். அதை இவங்க கேட்க போய் ஈகோ கிளாஷ் ஆகி அப்ப இருந்து 9 வருஷம் பெட்டிஷன் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். 9 இயர்ஸ்ன்னு சொன்னீங்க, 7.5 இயர்ஸ் அதுல சனியே முடிஞ்சிருச்சு. சனி பகவான் உங்களுக்கு எந்த யாருக்குமே திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 6 months 1 year முன்னாடி அந்த சிக்னல்லாம் தெரியும், சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து 2.5 years he takes to move from one ராசி to another ராசி. அதனால அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த பீரியட் வந்து முடிய போற நேரம். இப்போ நீங்க அந்த கேஸே வந்து அந்த விளிம்புல இருக்கும். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல 2 டாபிக் இருக்குங்க. நமக்கு பிடிச்ச கெட்டது வேணுமா, பிடிக்காத நல்லது வேணுமா? கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு எது நல்லதுன்னு. ஆனா நமக்கு அது பிடிச்சிருக்கும், கெட்டதா இருக்கும். அப்ப நீங்க வந்து சில சமயம் நம்ம கடவுளை திட்டுவோம், எனக்கு ஏன் இதை கொடுத்த, எது பண்ண, அது நடக்கல, இது நடக்கல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். உடனே ஜாதகம் சரியில்லை, ஜோதிடம் சரியில்லை, ஜோசியர் சரியில்லை, சாமியே தப்பு, இப்படிலாம் சொல்லிடுவோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சில பிடிச்ச விஷயமே உங்களுக்கு கெட்டதா கூட இருக்கும். அதை நீங்க வந்து தீர்ப்பு வந்து கடவுள்கிட்ட இருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ண தான் வேணும். நல்ல தீர்ப்பு இப்ப வரும், அதை மட்டும் நீங்க நம்பலாம்.